இடையூறுகளை உடைத்து உயர்ந்தவர். இர்ஃபான் பதான். தொடர் 2 3-4-2006 கோவாவில் நடந்த இங்கிலாந்திற்கு எதிரான ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் அணியின் 3வது வீரராக களமிறங்கி 36 ரன்களை சேர்த்தார். 51 ரன்களை மட்டுமே கொடுத்து 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 7-12-2006 தென்னாப்பிரிக்கா போர்ட் செஃபஸ்ரூமில் ரெஸ்ட் ஆஃப் தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான 4 நாள் பயிற்சி ஆட்டத்தில் 111 ரன்களை சேர்த்து ஆட்டம் இழக்காமல் இருந்தார். 2007 நடைபெற்ற T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் பாகிஸ்தானுக்கு எதிராக அபாரமாக ஆடி ஆட்ட நாயகன் விருதை பெற்றார். 2010 ஜிம்பாப்வேக்கு எதிரான சர்வதேச டெஸ்ட் போட்டியில் 12 விக்கெட்டுகளையும் வங்கதேசத்திற்கு எதிரான போட்டியில் 11 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினார். வழக்கம்போல இஸ்லாமியன் என்பதால் வாய்ப்பு கொடுக்காமல் இர்ஃபான் பதானை ஒதுக்கி வைத்தனர். தொடர் சரிவிலிருந்து இந்திய கிரிக்கெட்டை காக்க மீண்டும் இர்ஃபான் பதானுக்கு வாய்ப்பு கொடுத்தனர். 21-2-2012 ஆஸ்திரேலியா பிரிஸ்பேனில் நடந்த முத்தரப்பு தொடரின் இலங்கைக்கு எதிரான 8வது ஆட்டத்தில் இர்ஃபான் பதான் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தி 34 பந்துகளில் 2 பவுண்டரிகளுடன் 47 ரன்கள் எடுத்து இலங்கை போனஸ் புள்ளி பெறுவதை தடுத்தார். 26-2-2012 சிட்னியில் நடந்த 10வது ஆட்டத்தில் இர்ஃபான் பதான் 22 பந்துகளில் 2 சிக்ஸர் 1 பவுண்டரியுடன் 22 ரன்கள் எடுத்தார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 20 ஓவர் போட்டிகளில் ஆல்ரவுண்டர் இர்ஃபான் பதானுக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை. ஒருநாள் போட்டிகளிலும் 4 ஆட்டங்களில் மட்டுமே விளையாட வாய்ப்பு தரப்பட்டது. 4 ஆட்டங்களிலும் 96 ரன்களையும் 6 விக்கெட்டுகளையும் எடுத்தார். 7-4-2012 பெங்களூரில் நடந்த IPL 5வது லீக் பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸுக்கு எதிரான ஆட்டத்தில் டெல்லி டேர் டெவில்ஸில் விளையாடிய இர்ஃபான் பதான் 15 பந்துகளில் 1 சிக்ஸர் 2 பவுண்டரிகளுடன் 24 ரன்கள் எடுத்தார். 6-4-2012 கொல்கத்தாவில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸுக்கு எதிரான IPL ஆட்டத்தில் டெல்லி டேர் டெவில்ஸில் விளையாடிய இர்ஃபான் பதான் 3வது வீரராக களமிறங்கி 20 பந்துகளில் 3 சிக்ஸர் 2 பவுண்டரிகளுடன் 42 ரன்கள் எடுத்து ஆட்டம் இழக்காமல் இருந்தார். ஆட்ட நாயகனாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 7-8-2012 இலங்கை பல்லகலேயில் நடந்த இலங்கைக்கு எதிரான 20 ஓவர் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இர்ஃபான் பதான் 27 ரன்களில் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தி இந்தியாவின் வெற்றிக்கு வித்திட்டார். 15-9-2012 கொழும்பில் நடந்த 20 ஓவர் உலகக்கோப்பை போட்டி பயிற்சி ஆட்டத்தில் இர்ஃபான் பதான் 4 ஓவர்களில் 25 ரன்கள் மட்டுமே கொடுத்து 5 விக்கெட்டுகளை வீழ்த்தி இலங்கை அணியை இந்தியா வெல்ல வித்திட்டார். 13-10-2012 தென்னாப்பிரிக்காவின் செஞ்சுரியனில் நடந்த சாம்பியன்ஸ் லீக் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியின் கொல்கத்தா நைட் ரைடர்ஸுக்கு எதிரான 2வது லீக் ஆட்டத்தில் டெல்லி டேர் டெவில்ஸில் விளையாடிய இர்ஃபான் பதான் 19 ரன்களை கொடுத்து 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இர்ஃபான் பதான் ஆட்ட நாயகனாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 29 டெஸ்டுகளில் 1105 ரன்கள் 100 விக்கெட்டுகள் 120 ஒருநாள் ஆட்டங்களில் 1544 ரன்கள் 173 விக்கெட்டுகள் 24 T20 ஆட்டங்களில் 172 ரன்கள் 28 விக்கெட்டுகள் இர்ஃபான் பதானின் வெற்றிகள். தொடர் காயங்களால் 2020 ஜனவரியில் இர்ஃபான் பதான் ஓய்வு பெற்றார்.